டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது அருள் பெற்ற அடியார்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். எத்தனையோ அடியார்களை இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். இந்த அடியார்களுக்கு முருகனோட அருள் எப்படி கிடைச்சது, முருகனை எப்படி சரண் புகுந்தார்கள், எல்லாவற்றையும் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது முருகனது அருள் பெற்ற ஒரு அடியார். இவரோட பேர் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். முசுகுந்த சக்கரவர்த்தி, முசுகுந்தன் அப்படின்னு இவரோட பேர். இவர் ஒரு ராஜா, சோழ ராஜா. கரூர் இருக்குது பார்த்தீங்களா, திருச்சிக்கிட்ட கரூர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரூரை தலைமையகமாக கொண்டு ஆண்டு வந்த ஒரு மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி. கரூரில் பசுபதிநாதீஸ்வரர் கோவிலில் நந்திதேவருக்கு பக்கத்தில் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஒரு சிற்பம் இன்றைக்கும் காணப்படுகிறது. முசுகுந்த சக்கரவர்த்தி, முசு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வானரம், குரங்குன்னு அர்த்தம். இப்போ முசுகுந்த சக்கரவர்த்தி படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தலை குரங்கு முகமாக இருக்கும். ஹைகிரிவர் பார்க்குறோம் இல்லையா, குதிரை முகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் முசுகுந்த சக்கரவர்த்தியினோட முகம் குரங்கு முகமாக இருக்கும். பட் அவயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லட்சணமாக இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். எப்படி இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி ஒரு ராஜாவானா அப்படின்னா அதற்கு முந்தைய பிறவியில் பார்க்கணும். கைலாயத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒரு மரத்தினடியில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன மரம் அது? வில்வ மரம். வில்வம் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மரம். அந்த வில்வ மரத்தின் மேலே ஒரு குரங்கு கூட்டம் காணப்படுகிறது. ஒரு குரங்கு கூட்டம் உட்காந்துருக்கான். அதில் ஒரு குரங்கு. அந்த குரங்கு என்ன பண்ணுறது, நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னடா குரங்கு சேட்டை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு என்ன அர்த்தம், ஏதானும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பான். குரங்கு பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும், அங்கே தாவும், அங்கேருந்து இங்கே தாவும், கீழே போகும், ஒரு பொருளை எடுக்கும், வீசி எறியும், ஏதோ ஒன்று கையை வச்சு நமன்னு பண்ணிகிட்டே இருக்கும் குரங்கு. இந்த மேலே இருக்கிற தலைமை குரங்கு, பெரிய குரங்கு என்ன பண்ணுது, இந்த வில்வ இலையாக இருக்குது பார்த்திங்களா, பிச்சு பிச்சு போட்டுக்கிட்டே இருக்கான். கீழே யார் உட்காந்துருக்கா? சிவபெருமான், பார்வதி. அவன் மேலே விழுந்துகிட்டே இருக்கு. குரங்கு தெரியாமல் பண்ணுது, பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கு, இலையை பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கு. சிவபெருமான் ஏற்றுக்கொள்கிறார். வில்வத்தலங்களாலான அர்ச்சனை. பார்வதிக்கு கோபம் வருது. மேலே அண்ணாந்து பார்க்குறாங்க, இந்த குரங்கை பார்க்குறாங்க, கோபம் வருது. இந்த குரங்கின் மேலே கோபம் வருது. கணவன்கிட்ட சொல்கிறாங்க, யார்? சிவபெருமான்கிட்ட, இந்த குரங்கை தண்டிக்கணும், சும்மா விடக்கூடாது, எவ்வளோ நம்ம தொந்தரவு பண்ணுது பாருங்கள், என் மேலே பிச்சு பிச்சு போடுது இலையை அப்படிங்கிறது. சிவபெருமான் சொல்கிறாராம், அதுக்கு அஞ்ஞானம், அதுக்கு அஞ்ஞானம் இருக்குது, ஏதோ பிச்சு பிச்சு போட்டுட்ருக்கு, வில்வம் தானே போடுது நம்ம மேலே. அந்த குரங்கு அப்படி திட்டாத, இந்த குரங்குக்கு தான் நம்ம நல்லது பண்ணணும் பகவான் சொல்கிறார். சொன்ன உடனே பார்வதி தேவிக்கும் பகவான் சொன்னதில் இருந்த ஒரு அர்த்தமம், சூட்சுமம் எல்லாமே புரிகிறது. சரிங்க, அந்த குரங்குக்கு ஏதான ஒரு நல்லது பண்ணுங்க பார்வதி தேவி சொல்கிறார். அந்த குரங்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு கீழே வருது. ஆஹா, நம்ம பிச்சு போட்ட இலையினால் பார்வதி தேவிக்கு நம்ம ஒரு சங்கடத்தை கொடுத்துட்டோம், ஒரு தொந்தரவை கொடுத்துட்டோம் அப்படின்னு அந்த குரங்கு கீழே வந்து மன்னிப்பு கேட்கறதான் பார்வதி தேவிட்டையும் பரமேஸ்வரன்கிட்டையும். நான் ஏதோ தெரியாமல் போட்டுட்டேன், என்னை மன்னிக்கணும், நீங்கள் எதுவும் சாபமெல்லாம் கொடுத்துடாதீங்க அப்படின்னு கீழே வந்து சொல்கிறது. என்ன சிவபெருமான் சொல்கிறார், நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க, நீ நல்லதை பண்ணியிருக்க, உனக்கு எங்களோட பரிபூர்ணமான அருள் கிடைக்க போகிறது, பரிபூர்ணமான அருள் கிடைக்க போகிறது. உனக்கு எப்படிப்பட்ட ஒரு வரத்தை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா, அடுத்த பிறவியில் நீ ஒரு ராஜாவை பிறப்ப பூலோகத்தில். இந்த பூலோகத்தை வல்லமையாக ஆண்டு உன்னோட காலத்திற்கு பின்னால் மீண்டும் நீ மேலே வருவே, கைலாயத்துக்கு வருவே அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். இந்த குரங்கு கூட்டம் கைலாயத்தில் இருக்குது. எவ்வளோ பெரிய பேர் கைலாயத்தில் இருக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. கைலாயத்தில் இருக்கிறது அத்தனை சிறப்பு. இந்த குரங்கு சந்தோஷப்படுது, ஆஹா கைலாயத்தில் இருக்கணும்னு சந்தோஷப்படுது. இப்போ பகவான் என்ன சொல்கிற, நீ பூலோகத்தில் பிறக்க போகிற, ராஜாவை பிறக்க போகிற, அதன் பிறகு எங்களை அடைவாய் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை கேட்டோன்னு அந்த குரங்கு
சிவபெருமான்கிட்ட சொல்கிறது, பகவானே எங்களுக்கு கைலாயமே போகிறோம், பூலோகம் வேண்டாம், ராஜாவாக இருக்க வேண்டாம், நான் ஒரு சாதாரணமான குரங்காக இதே இடத்துல இருக்கேன், எனக்கு இந்த கைலாயத்தில் இருக்கிற பேரை மட்டும் நீங்கள் கொடுங்க, எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு குரங்கு சொல்கிறது. ஒரு குரங்குக்கு மனுஷனை விட அறிவு கம்மி, 6 அறிவை விட கம்மின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த குரங்கு என்ன சொல்லுது பாருங்கள், நான் கைலாயத்தில் இருக்கிற போது இருக்கிற சுகம் எனக்கு பூலோகத்தில் கிடைக்காது, நான் இங்கே இருக்கேன், இதுக்கு எனக்கு அருள் புரிஞ்சால் போகணும்னு சொல்கிறது. ஆனால் பகவான் சொல்கிறார், இல்லை நீ கைலாயத்துலேருந்து பூலோகம் போகணும், பூலோகத்தில் பறக்கணும், நீ கவலைப்படாதேங்கிறது. யார்? சிவபெருமான் சொல்கிறார். அப்போ குரங்கு சொல்கிறது, நான் பூலோகத்துக்கு போனால் என்னோடய மனசு மாறிடும், அங்கே போனால் செல்வம் பொருள் இதுக்கு தான் அந்த இடத்துல வாழ்வு, இங்கே நான் உட்காந்து ஏதோ பண்ணின்னு இருக்கேன், கைலாயத்தில் இருக்கேங்கிற ஒரு புண்ணியமே என்னை காப்பாற்றி விடும், நான் பூலோகத்துக்கு போனால் காசு பணத்தின் மேலே இருக்கிற மோகத்தினால் என்னையே நான் இழந்து விடுவேன், அதனால் கொஞ்சம் யோசிக்கணும் திரும்ப சொல்கிறது. அப்போ ஈஸ்வரன் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாத, நீ கைலாயத்திலே இருந்து இங்கே இருக்க முடியாது, நீ போய் பூலோகத்தில் பிறந்துட்டு வா, பரவாயில்ல உனக்கு நான் அருள் பண்ணுறேன் திரும்பவும் சொல்கிறேன். அப்போ தான் அந்த குரங்குக்கு புரிகிறது, ஆஹா இதற்கு பிறகு நம்மளை பகவான் மாற்ற முடியாது, மாற்ற மாட்டார், நம்ம பூலோகத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு தீர்மானித்து என்ன சொல்கிறதான், நான் பூலோகம் போனாலுமே எனக்கு மனுஷ முகம் வேண்டாம், இதே குரங்கு முகம் போதும், இந்த மனுஷ முகம் நல்லா இருந்து எனக்குள்ள கர்வம் செருக்கு அகந்தை விட்டால் என்னுடைய வாழ்க்கை எப்படி போகும்னு சொல்ல முடியாது, நான் இந்த குரங்கு முகத்தோடையே பிறக்கணும், நீங்கள் எனக்கு அருள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறைவனோட அருளோட கைலாயத்திலிருந்து பூலோகம் பிறந்தவர் தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. அவர் தான் கரூர் பகுதியை ஆண்ட மிகப்பெரிய சோழ மன்னன். பூலோகத்துக்கு வந்துட்டார், முசுகுந்த சக்கரவர்த்தி வந்தாச்சு, குரங்கு முகத்தோட ஆட்சி நடக்கிறது, நல்லாட்சி நடக்கிறது. அப்போ தான் முருகப்பெருமான் தாருகாசுரனை வென்று சூரபத்மனை வென்று சூரசம்ஹார போரில் வெற்றி பெற்று என்னது திருச்செந்தூரில் சம்ஹாரம் நடக்கிறது இல்லையா, அப்போ தான் முடிகிறது. முடிஞ்ச பிறகு இந்திரன் என்ன பண்ணுறான், தனது மகளான தேவயானையை முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். நம்ம புராணத்தில் படிச்சிருக்கோம், கந்த புராணத்தில் படிச்சிருக்கோம், எல்லாமே படிச்சிருக்கோம். தேவயானையை முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். எங்கே கல்யாணம் நடக்கிறது? திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது. தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்யாணம் திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது. ஒரு பெரிய கல்யாணம் அப்படின்னாலே இன்றைக்கி எத்தனை பத்திரிக்கை அடிக்கிறாங்க, எத்தனை பேர் நேரில் போய் கூப்பிட்றாங்க, எத்தனை பேருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க, எத்தனை பேருக்கு இமெயில் அனுப்புகிறாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். முருகப்பெருமானுடைய கல்யாணம்னா சும்மாவா, எல்லாருக்கும் தகவல் போகிறது. இந்த இந்திரனும் இந்திராணியும் தங்களுடைய தேவ தூதர்கள் மூலமாக பூலோகத்தில் இருக்கிற முக்கியமான மன்னர்களுக்கு இந்த திருமண தகவல்களை சொல்கிறார்கள். தகவல் சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த கல்யாணம் நடக்க போகிறது, அவசியம் நீங்கள் வரணும், இந்த திருமணத்தில் கலந்துக்கணும், முருகப்பெருமான் தெய்வானையோட அருளை பெறணும். நம்ம போய் அங்கே வாழ்த்தக்கூடாது. ஒரு கல்யாணம் அப்படின்னா நம்ம போய் வாழ்த்துவோம். ஆனால் முருகனுக்கு நடக்கிற கல்யாணத்தில் நம்ம கலந்துக்கிறோம் அப்படின்னா முருகனோட அருள் நமக்கு கிடைச்சாலே நம்ம வாழ்வாங்க வாழ்ந்து விடுவோம் அப்படின்னு இவங்களுக்கு அந்த திருமண தகவலை தன்னுடைய தேவ தூதர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறான். யார்? இந்திரன், இந்திராணி. முசுகுந்தன் சாதாரணமானவன் இல்லை. எந்த வம்சத்தில் பிறந்தான் அப்படின்னா அரிச்சந்திரனுடைய வம்சத்தில் பிறந்தான். அரிச்சந்திரனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? உண்மை வரும், உண்மை ஞாபகம் வரும், வாய்மை ஞாபகம் வரும். அப்பேற்பட்ட குலத்தில் அவதரித்த இந்த முசுகுந்த சக்கரவர்த்தியை இந்த திருப்பரங்குன்றம் திருக்கல்யாணத்திற்கு அழைக்க வேண்டும் என்பதற்காக திருமண தகவலை தன்னுடைய தேவ தூதர்கள் மூலமாக சொல்லி அனுப்புகிறான் இந்திரன். இந்த தேவதூதர்கள் முசுகுந்த சக்கரவர்த்திகிட்ட சொல்கிறாங்க, இதுபோல் கல்யாணம் நடக்க போகிறது, இந்திரன் உங்களை கல்யாணத்தில் கலந்து கொள்ள சொல்லி சொன்னாங்க,
அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முசுகுந்த சக்கரவர்த்திக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. பின்ன கடவுளுக்கு நடக்கிற கல்யாணத்தில் நம்ம கலந்துக்க போகிறோம், அந்த கல்யாணத்தில் கலந்து கொள்ள சொல்லி பொண்ணோட அப்பா கிட்டேருந்து நமக்கு அழைப்பு வருதுன்னா சும்மாவாது. ரொம்ப சந்தோஷப்படுகிறான். யார்? முசுகுந்த சக்கரவர்த்தி. இந்த தேவ தூதர்களை பார்த்து கேட்குறான், நீங்கள் ஒரு அற்புதமான தகவலை தாங்கி வந்திருக்கீங்க, இந்த திருமண தகவலை தாங்கி வந்திருக்கீங்க, என்னை கூப்பிடுறதுக்காக வந்திருக்கீங்க. இந்த தகவலை கொண்டு வந்த உங்களை நான் சும்மா அனுப்பக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணும்? பொன் வேணுமா, பொருள் வேண்டுமா, ராஜ்யம் வேண்டுமா, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நான் கொடுக்குறேன். முசுகுந்தன் சொல்கிறான். ஒரு நல்ல தகவலை யாரான ஒருத்தங்க நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதான மரியாதை பண்ணுறதுக்கு நம்ம கொடுப்போம். இன்றைக்கி பார்க்குறோம் இல்லையா, ஒரு நல்ல தகவல் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அந்த தகவல் கொண்டு வந்தவரை உட்காத்தி வச்சு உபச்சாரம் பண்ணி அவர்களுக்கு சகலவிதமான மரியாதைகளையும் பண்ணி நம்ம அனுப்புகிறோம். இன்றைக்கி அதுபோல் முசுகுந்தன் கேட்குறான், உங்களுக்கு நான் எதான செய்யணும், உங்களுக்கு நான் என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு முசுகுந்தன் கேட்குறான். கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராஜா, இந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வாங்க, இந்திரனே உங்களை கூப்பிட்ருக்கார், இந்த கல்யாணத்தில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி இவர்களை முசுகுந்த சக்கரவர்த்தி அனுப்பி வைத்து விட்டார். இந்த தேவதூதர்கள் போயாச்சு. கல்யாணம் எங்கே நடக்கிறது? திருப்பரங்குன்றத்தில் நடக்கிறது. தெய்வ யானை வந்தாச்சு, தேவலோகத்திலேருந்து வந்தாச்சு. தெய்வ யானையை அலங்காரம் பண்ணுறாங்க. அழகான புடவையில் நறுமண மலர்கள் சூடி, பலவிதமான மலர்கள தலையில் என்னென்ன வண்ண மலர்கள் உண்டோ அத்தனையையும் சூட்டி, சகலவிதமான ஆபரணங்களையும் பூட்டி அந்த தெய்வ யானையை அழகு ததும்ப கொண்டு வருகிறார்கள். முருகப்பெருமான் கல்யாணத்துக்கு எதில் இறங்குறார்? இப்போ நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு கல்யாணம் நடத்துகிறோம், மண்டபத்தில் நடத்துகிறோம், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க, எதில்? ஒரு காரில் இறங்குவாங்க. வாசலில் போய் அந்த மாப்பிள்ளையை நம்ம வரவேற்று உள்ளே கூட்டிகிட்டு போவோம். முருகப்பெருமான் எப்படி வராராம்? மயில் வாகனத்தில் இறங்குறார். மயில் வாகனத்தில் இறங்குகிறார். சிவபெருமான் வருகிறார், பார்வதி தேவியும் வருகிறார்கள், சகலவிதமான தேவர்களும் திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருளுகிறார்கள். இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கல்யாணத்தில் தங்கறதுக்குன்னு ஒரு மாளிகை தயார் செய்யப்படுகிறது. இந்திர பகவான் ஒரு மாளிகையை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுக்குறான். முசுகுந்த சக்கரவர்த்தி யானைப்படையோட, குதிரைப்படையோட, தனது படையோட, மந்திரிகளோட இந்த திருமணத்திற்கு வருகிறார். நல்ல கவனிங்க, தெய்வானை திருமணங்கிறது சாதாரணமான திருமணம் அல்ல. ஒரு தெய்வ திருக்கல்யாணம். எங்கே நடக்கிறது? பூலோகத்தில் நடக்கிறது. அதனால தான் திருப்பரங்குன்றத்தில் நம்ம காலடி வைக்கிறோம், அந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு செல்கிறோம்னா இது சாதாரணம் கிடையாது. அது கடவுளுக்கு கல்யாணம் நடந்த இடம். அது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமான் வலம் வருகிற போது, அந்த வீதிகளை வலம் வருகிற போது வாயு சாமரம் வீசுகிறான், வருணன் ஆலவட்டம் விசறுகிறான். வெண்கொற்ற குடன்னு சொல்லுவோம் இல்லையா, சூரிய பகவானும் சந்திர முருகனும் வெண்கொற்ற குடையை தாங்கி பிடிக்கிறார்கள். அரம்பையர்கள் நடனம் ஆடுகிறார்கள். வேத பண்டிதர்கள் வேதம் ஓதுகிறார்கள். முருகப்பெருமான் போகிறது அந்த வீதியை வலம் வருது. இப்படி இருக்கான். இப்படி வலம் வருகிற இந்த வலத்தில் அந்த தெய்வானை திருக்கல்யாணம் நடக்கிறது. திருக்கல்யாணத்தை தரிசிக்கிறார் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி. இதனுடைய தொடர்ச்சி என்ன? நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.